ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலையும் கூட நம்மை சந்திக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து 42வது சங்கீதம் 10வது வசனம். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு கூட பேசி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் அன்பு தேவப்பிள்ளையே, இன்றைக்கு இந்த வேத வசனத்தினுடைய காரியம் என்ன, நம்முடைய காரியம் என்ன? நம்மை பார்த்து நம்முடைய சத்துருக்கள், எங்கே கடவுள் கடவுள்னு சொன்னியே கைவிட்டுட்டார் பார்த்தியா, ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னியே கைவிட்டுட்டார் பார்த்தியா, ஏசு ஏசு எங்கள் அப்பா என்று சொன்னியே கைவிட்டுட்டார் பார்த்தியா, நீ ஆண்டவர் ஆண்டவர்னு நம்பிக்கிட்டு இருந்தியே, இதுவரையிலும் உனக்கு என்ன செய்திருக்கிறார், உன்னை கைவிட்டுட்டார் பார்த்தியா, உன் தேவன் எங்கே? இப்படி சொல்லுகிற நம்முடைய சத்துருக்களுடைய வார்த்தை நம்முடைய எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கலாம். ஆனாலும் ஆத்துமாவை பார்த்து நம்ம சொல்லலாம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் துக்கமாக இருக்கிறாய், ஏன் திகைத்து போய் இருக்கிறாய்? என் மீட்பர் உயிரோடு கூட உண்டு, என் மீட்பர் உயிரோடு கூட உண்டு. ஒருவேளை என் அன்பு தேவப்பிள்ளையை இது வாயினால் சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கலாம். ஆனால் அதனுடைய நிலைமை, இது படிப்பதற்கு ஏதோ ஈஸியாக இருக்கிறது போல இருக்கலாம். அதனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சின்ன ஒரு கம்பிலையோ ஒரு கட்டையிலையோ அல்லது டூ வீலர் தள்ளும் பொழுதோ இல்லை நடக்கும் பொழுதோ ஏதோ ஒரு கல் நம்ம மேலே விழுந்து அல்லது நம்முடைய முழங்கால் அதில் தட்டி லைட்டாக தான் அதில் பட்டிருக்கும். ஆனால் அதனுடைய வேதனை என்ன என்பது நமக்கு தெரியும். அந்த எலும்பு முதல்ல வீங்கி இருக்குதா பாருங்கள் அப்படின்வாங்க, கால் வீக்கமாக இருக்குதா பாருங்கன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலும்பு பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இங்கே வேதம் சொல்லுகிறது உருவ குத்துகிறதா போல இருக்கிறதா, உருவ குத்துகிறது போல இருக்கிறதா. எப்படி இருக்கும் அந்த வேதனை? அப்போ எவ்வளவாய் அவர்கள் நிந்தித்திருப்பார்கள் சத்துருக்கள், எவ்வளவாய் நம்மை பார்த்து நிந்திக்கிற காரியங்கள் நம்முடைய எலும்பையே உருக்குகிறது. அதாவது குடைந்து போகிறது போல, அது சுக்குநூறாய் போகிறது போல அந்த வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா? அதை தான் சொல்லுகிறேன். என் சத்துருக்கள் ரெகுலராக என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன் தேவன் எங்கே அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை என் எலும்பை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என்று சொல்லு. பிரியமானவர்களே, இன்றைக்கு சாதாரண லைட்டாக அப்படி இடிச்சிட்டா கூட நம்மளால் தாங்க முடியல. அப்போ அவர்கள் எவ்வளவாய் இந்த எலும்பு உடையத்தக்கதாய் பேசியிருப்பார்கள், இந்த எலும்பு நொறுக்கத்தக்கதாய், அதாவது நொறுங்கி கீழே விழத்தக்கதாய், தூள் தூளாய் விழத்தக்கதாய் பேசியிருப்பார்கள். ஒருவேளை உன் வாழ்க்கையில் கூட, உன் குடும்பத்தில் கூட உனக்கு விரோதமாக உன் சத்துருக்கள் அப்படி பேசியிருக்கலாம். பயப்படாதே. கர்த்தருடைய ஆவியானவர் உன் கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ கலங்காதே, என் ஆத்துமாவே கலங்காதே, பயப்படாதே. இம்மை பொழுது உம்மை கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன், இழுத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் ஒன்றுக்கும் கலங்க வேண்டாம். சத்துருக்கள் பேசுகிறவர்கள் பேசட்டும், இச்சகம் பேசுகிறவர்கள் பேசட்டும், தூஷிக்கிறவர்கள் தூஷிக்கட்டும். நீ அமைதியாயிரு, உனக்கு விரோதமாய் வரட்டும். என் அன்பு தேவப்பிள்ளையே, மத்தேயு 26வது அதிகாரத்தில் 62வது வசனம் 63வது வசனம் என்ன சொல்லுகிறது? நியாய தீர்ப்பில் என் அன்பு தேவப்பிள்ளையே, அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் என் அன்பு தேவப்பிள்ளையே நிந்தித்தார்கள், விரோதமாய் பேசினார்கள். நியாயம் விசாரிக்கிற இடத்திலே உன் மேலே இவ்வளவாய் குற்றம் சாட்டுகிறார்கள் என்று சொல்லி ஒரு பிரதான ஆசாரியன் எழுந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவ்வளோ பேசுகிறார்களே, உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறார்களே, நீ ஏன் அமைதியாக இருக்கிற என்று சொல்லி இயேசு அந்த இடத்துல பேசாமல் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவப்பிள்ளை பேசாமல் இருந்தார். ஏன்னா இயேசுவுக்கு தெரியும், பிதா என்னை இவ்வழியாக தான் நடத்துகிறார், இதில் தான் மகிமை அடைய போகிறார் என்று சொல்லி அதனால் பேசாமல் இருந்தார். நீங்களும் பேசாமல் இருங்கள். கர்த்தர் ஒரு நாளில், என் அன்பு தேவப்பிள்ளை, உங்களை வெற்றி சிறக்க கர்த்தர் கிருபை செய்வார். இயேசு சுவாமி மரித்து 3ஆம் நாளை உயிர்த்தெழுந்தார், வெற்றி சிறந்தார்.
அதே போல் உங்கள் வாழ்க்கையை வெற்றி சிறக்க கிருபை செய்வார். நான் சோர்ந்து போகாதிருங்க. பேசுபவர்கள் பேசட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். ஏசு அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். உன் வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளை ஜெயத்தை கொடுப்பார். செபிப்போமா? மகா இரக்கம கிருபை நிறைந்தவைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். உருவ குத்துகிற சத்துருக்குடைய வார்த்தைகள் ஆண்டவரே கூடிய ஆண்டவரை எலும்புகளை ஆண்டவர் நொறுக்குகிறதா இருக்கிறது. இவரிலிருந்து எங்களை விடுதலையாக்குங்கப்பா. நீர் அப்படி விடுதலையாக்குவதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்துக்குள்ளாக ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவரே அப்பா உடைய நாமத்தின் நிமித்தம் ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.